திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த ஐயா ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய சாம்பசிவம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவங்கும்படி பணியன்போடு கூறி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா, துவங்கலாம். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றநலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். அவர்கள் வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்த வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்து நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடர்தாம் ஒன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் ஒளி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நினைவோம். எம் பெருமான் திருவருளாலும் குருவர்களாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே தினமும் காலை 5:20 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 2ஆம் திருமுறையில் ஞானசம்பந்தர் அருளிய 58வது பதிகமாக திரு குடவாயில் பதியின் மீது பாடப்பட்ட பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். காந்தார பண்ணிலே குடவாயில் என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம். வரலாற்று முறையிலே ஞான சம்பந்த பெருமான் 5வது தல யாத்திரையின் ஒரு பகுதியாக குடவாயில் தலத்திற்கு சென்று அங்கு குடியிருக்கும் பொருந்தி உரையும் பெருமானே, பெருங்கோயிலில் பொருந்தி உரையும் பெருமானே என்று குறிப்பிட்டு திகழும் திருமாலோடு என்ற பதிகத்தை பாடிய பின்னர் கலை வாழும் அங்கையீர் என்று தொடங்கும் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். பெருங்கோயில் என்று சிறப்பித்து திருக்கோயிலை பாடல்தோறும் குறிப்பிட்ட ஞான சம்பந்தரின் மனதினை அந்த கோயிலின் அழகு வெகுவாக கவர்ந்தது போலும். கோ என்றால் இறைவன்
தலைவன் என்று பொருள். அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாகிய பெருமான் உரைகின்ற இல்லம் என்று பொருள்பட கோயில் என்ற சொல் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் உள்ள திருக்கோயிலை இறைவன் தான் உறையும் இடமாக தேர்ந்தெடுத்து உள்ளான் என்று இந்த பதிகத்தின் கடைப்பாடல் தவிர்த்த மற்ற எல்லா பாடல்களிலும் அனைத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார் ஞானசம்பந்தர். கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. தஞ்சாவூர் திருவாரூர் தொடர்வண்டி பாதையில் உள்ள கொரடாச்சேரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடக்கே 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இது காவிரி தென்கரையில் 94வது தலமாகும். திருநபிந்து முனிவர் பூசித்து பேறு பெற்றார். திருநபிந்து முனிவருக்கு சிவபெருமான் குடத்தின் வாயில் வெளிப்பட்டு குட்ட நோய் தீர்ப்பருளிய காரணம் பற்றி இப்பெயர் பெற்றது என்பர். அது காரணமாகவே கருடன் பூசித்து அமுதம் பெற்று தானும் தன் தாயும் சாபம் நீக்க பெற்ற தலமாகவும் கருதப்படுகிறது. இதனாலே திருமதியின் மேல் கருடன் உருவங்கள் வைக்கப்பெற்றுள்ளன. இத்தலத்தை ஞானசம்பந்தர் மாத்திரமே பாடியுள்ளார். இத்தலத்தை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அருளிய பாடல் வரிசை எண் 403. திருச்சிற்றம்பலம். பாடும் அறதை பெரும் பாலியே முதலாக சேடர் பயில் திருச்சேரை திருநாளூர் குடவாயில் நாடிய சீர்நரையூர் தென் திருப்புத்தூர் நயந்திரைஞ்சி நீடு தமிழ் தொடை புனைந்து அந்நெடு நகரில் இனிதமர்ந்தார். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தின் முதல் பாடல் 194வது பாடலாக வருகிறது. திருஞான சம்பந்தரின் 2ஆம் திருமுறையில் 58வது பாடல் வரிசையில் குடவாயில் என்ற பதியின் மீது வருகிறது. அருள்மிகு கோணேஸ்வரர் இறைவரின் பெயர் கோணேஸ்வரர். திருச்சிற்றம்பலம். அம்பாள் பெயர் பெரியநாயகி. திருச்சிற்றம்பலம். கலைவாழும் மங்கையீர் கொங்கையாரும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர் குலைவாலை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே. மானை கரத்திலேந்தி தேன் விளங்கும் அலைகளை தாங்கி மேவும் கங்கையை சிவந்த சடையில் திகழ் வைத்து அறவும் பிறை சந்திரனும் வைத்து விளங்கும் ஈசனே, பாலையும் பாக்கும் பெருகவும் பொன்னும் பவளமும் கொளித்து மேவும் குடவாயில் என்னும் பதியில் நிலை கொண்டிருக்கும் கோயிலே இடமாக கொண்டுள்ளே நீவே என்ற இந்த முதலாவது பாடலை அறிவிக்கிறார். அடுத்து 2வது பாடல் அடியார்ந்த. அம்மா படி. சிவாய நம. அடியார்ந்த பைங்கழலும் சிலம்பும் மார்ப அங்கையில் செடியார்ந்த வெண்தலை ஒன்றேந்தி உலகம் பலி தேர்வீர் குடியார்ந்த மாமரையோர் குழாவி ஏத்தும் குடவாயில் படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே. படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். வந்தவாசிங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம் வந்தவாசி செண்பகொல்லிங்களாமாங்க ஐயா? திருச்சிற்றம்பலம் ஐயா. கழலார் பூம்பாதத்தேர் ஓத கடலில் விடமுண்டு அன்று அழலாரும் கண்டத்தேர் அண்டர் போற்றும் அளவி நீர் குழலார் வண்டினங்கள் கீத தொழிசை குடவாயில் நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே.
நன்றிங்கம்மா. திருக்களல் நன்கு யார்க்கும் திருப்பாத செம்மையுடைய ஈசனே, அலைகொண்டு வாட்கடலில் தோன்றிய அலல் போன்று வெம்மை விளைக்கும் நஞ்சனை உண்டு கரியதாய் ஆகிய கண்டத்தை உடைய பெருமானே, தேவர்களெல்லாம் போற்றி புகழும் அளவின் எல்லை கடந்தவராகிய நாதனே, வண்டுகள் குழலின் இசை போன்று ஒலித்து கீதம் இசைகின்ற குடவாயிலின் கண் அருளொளி விளங்கும் கோயிலே இடமாக கொண்டு நீவீர் வீற்றிருப்பீர் ஆயினீர் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்தது மரியாரும் 4வது பாடல். ராஜா ராணி அவங்க படிக்கிறவங்க அடியன் படிக்கிற 2வது பாட்டு யாருங்க படிச்சது? செண்பகவல்லி படிச்சாங்க. மரியாரும் கை தளத்தீர் மங்கை பாகமாக சேர்ந்து எரியாரும் மாமழுவும் எரியும் ஏந்தும் கொள்கையீர் குறியார வண்டினங்கள் தேன்மிழற்றும் குடவாயில் நெறியாரும் கோயிலே கோயிலாக தோன்றீரே நெறியாரும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. நன்றிங்க. திரு கைத்தலத்தில் மானேந்தி உமாதேவியாரை ஒரு பாகமாக சேர்த்து பகைவரை வீசி சாய்க்கும் சிறப்பு மிக்க மழு படையும் ஏந்தி எரியும் ஏந்தி ஈசனே, தேன் விளங்கும் மலர்களை உற்பாக அடைந்து தேன் சேர்க்கும் குடவாயிலே வேதாகம நெறியில் விளங்குகின்ற கோயிலே இடமாக கொண்டு நீவீர் வீற்றிருப்பவர் ஆவீர் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது இளையார்ந்த கோவணமும். இளையார்ந்த கோவணமும் இளம் எழிலாறு உடையாக பிழையாத சூலம் பெய்து ஆடல் பாடல் பேணி உழையாரும் பைம்பொழிலும் வயலம் சோர் குடவாயில் பிளவார்ந்த கோயிலே கோயிலாக மிக்கீரே பிரிவார்ந்த கோயிலிலே கோயிலாக மிக்கீரே. திருச்சிட்டம். நன்றி ஐயா. நன்றிம்மா. நூலிலியால் இழைக்கப்பெற்ற கிளிதுகில் மற்றும் கோவணம் உடையாகவும் தனது தாக்குதலில் தவறு ஏற்படாததும் ஈசனார் திருக்குறிப்பின்படி பிழை சிறிதும் உண்டாதவரும் விளங்கும் சூளமும் கொண்டு ஆடலும் பாடலும் பேணி விளங்கும் ஈசனே, தளிர்கள் விளங்கும் பூம்பொலிலும் வயலும் சூழ்ந்த குடவாயில் என்னும் பதியில் திருவிழாக்களின் பொலிவு பெருகி விளங்கும் கோயிலே இடமாக கொண்டு நீவீர் வீற்றிருக்கின்றவர் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது அறவார்ந்த திருமேனி. சதானந்தன் ஐயா படி. திருச்சிற்றம்பலம். அறவார்ந்த திருமேனி கணவன் நீர் ஆடி நீர் இரவார்ந்த பெய்பலி கொண்டு இமையோர் ஏத்த நஞ்சுண்டேர் குறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீர் குடவாயில் திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே குறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயில் திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நறுமணமிக்க குறவ மலர்கள் விளங்கும் பூஞ்சோலையின் மனம் வீசும் குடவாயிலில் செல்வம் விளங்கும் கோயிலே இடமாக கொண்டு நீவீர் திகழ்ந்து விளங்குபவர் ஆவீர் என்ற இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக பாடலார் வாய்மொழி. பாலசுந்தரம் லலிதா பாடுங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா. பாடலார் வாய்மொழியீர் பைங்கண் வெள்ளேறு ஊர்தீர் ஆடலார் மானடத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர் ஆடலார் மானடத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர் கோடலார் தும்பி முரன்று இசை மிழற்றும் கொடவாயில்
கோடலார் தும்பி முரன்று ஈசை மிழற்றும் கொடவாயில் நீடலார் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே நீடலார் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. நன்றிம்மா. வெண்காந்தன் மலரில் வண்டு சுற்றி இசை எழுப்பும் குடவாயில் என்னும் ஊரில் உயர்ந்து விளங்கும் கோயிலை இடமாக கொண்டு நீவீர் திகழ்பவர் ஆவீர் என்று இந்த பாடலை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பொங்கார்ந்த பைங்கமலத்து. பாலசுந்தர ஐயா இருக்காங்களா? சிவாய நம. இருக்கிறார். பொங்கார்ந்த பைங்கமலத்து அயனும் குரலாய் நிமிர்ந்தானும் அங்காந்த தள்ளாட அழலாய் நிமிந்தீர் இலங்கை கோன் தம் காதல் மாமுடியும் தாளும் அடந்தீர் குடவாயில் பங்காந்த கோயிலிலே கோயிலாக பரிந்தீரே பங்காந்த கோயிலிலே கோயிலாக பரிந்தீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. அழலால் ஓங்கிய ஈசனே ராவணன் முடியும் தாளும் அடர்த்த நாதனே குடவாயில் என்னும் தலத்தில் அங்கமாக கோயில் கொண்டு நீவீர் வீற்றிருந்து ஒளிர்பவர் ஆயினீர் என்ற இந்த பாடலை குறிப்பிட்டிருக்கிறார். 9வது பாடல் தெரிந்து போனது. அதாவது 10வது பாடலாக தூசார்ந்த சாக்கியரும். செல்வியம்மா படிங்க. செல்வியம்மா. 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 அம்மா சிதம்பரம் செல்வியம்மா. சிவாயனமையா. சிவாயனம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடலுங்க ஐயா. 9 செதிஞ்சி 10 அது 10 தூசார்ந்த சாக்கியர்னு வரணும். தூசார்ந்த சாக்கியரும் தூய்மையில்லா சமணரும் ஏசார்ந்த புன்மொழிந்து எழில்கொள் மாட குடவாயில் ஆசாரம் செய்மறையோர் அளவிற்குன்றாதடிய போர்க்கு குன்றாது அடி போற்ற தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே ஆசாரம் செய்மறையோர் அளவிற்குன்றாதடி போற்ற தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. திருச்சிற்றம்பலம். சிவாயமே. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. குடவாயில் என்னும் பதியில் ஆசார சீலத்துடன் வேள்வி புரிதல் முதலான கிரியைகளை செய்யும் மறை வல்லவர்களாகிய அந்தணர்கள் தமது பக்தியிலும் ஒழுக்க முறையிலும் செய்ய வேண்டிய அளவின் தன்மையிலிருந்து குறையாது திருவடியை போற்ற பெருமை மிகும் கோயிலை நீவீர் இடமாக கொண்டு விளங்குகின்றீர் என்று இந்த பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்தது நளிர்பூன் திரைமழகு. உமா மகேஸ்வரி அம்மா. உமா மகேஸ்வரி அம்மா. திருச்சிற்றம்பலம். நளிர்பூந்திரை மல்கு காளி ஞான சம்பந்தன் குளிர்புன் குடவாயில் கோயில் மேய கோமானை குளிர்புன் தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார் தளர்வு ஆனதாம் ஒளிய தகுசீர் வானத்து இருப்பாரே குளிர்புன் தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார் தளர்வு ஆனதாம் ஒளிய தகுசீர் வானத்தில் இருப்பாரே. சுவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. குளிர்ச்சியான திரைகள் பெருகும் காலியில் விளங்கும் ஞான சம்பந்தர் குளிர்ச்சியான அருள் விளங்கும் குடவாயிலில் கோயில் கொண்டு மேவும் ஈசனை உரைத்த தமிழ் மாலையால் ஏத்த வல்லவர்கள் தளர்ச்சி அற்றவர்களாய் இம்மையில் விளங்கி சீர்முகும் வான் உலகத்திலும் சிறப்புடன் விளங்குவார்கள் என்று இந்த பாடலிலே தளர்வான தானொலிய தகுசீர் வானத்து இருப்பாரே என்று அருளியுள்ளார். அடுத்ததாக நாம் 59வது பதிகமாக
சீர்காழியிலே திரு சட்டைநாதர் திருக்கோயில் திருப்பதியை பற்றி பாராயணம் செய்ய இருக்கிறோம். நலங்கொள் முத்து மணியும் அணியும் என்று தொடங்கும் பதிகம். இப்பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 1154. வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து தன்பெயர்போன் அந்தமிழ் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீட்டிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறையில் 59வது பதிகமாக சீர்காழி பதியிலே காந்தார பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் நலங்கொள் முத்து மணியும் என்று தொடங்கும் பதிகம். திருச்சிற்றம்பலம். நீங்க படிச்சுங்க ஐயா, படிச்சுங்க. நன்றிங்க. நலங்கொள் முத்து மணியும் மணியும் திரளோத களங்கள் தன்னில் கொண்டு கரை சேர்க்கலி காளி வளங்கொள் மழு ஒன்று உடையாய் விடையாய் என ஏற்றி அலங்கள் சூட்டவல்லார்க்கு அடைய வரு நோயே. உயர்ந்த முத்துக்களும் மணிகள் முதலான ஆபரணங்களும் திரளாக மரக்கலங்கள் வழியாக கரையில் சேரும் கடல் வழி கொண்ட சிறப்புடைய சீர்காழி நகரில் வலிமை மிக்க மழுப்படையும் இடப வாகனமும் உடைய ஈசனே என ஏற்றி மலர் மாலை சூட்டுகின்ற அடியவர்களை நோய் அடையாது என்று அலங்கள் சூட்ட வல்லார்க்கு அடையா வரு நோயே என்ற இந்த பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்ததாக ஊரார் உவரி சங்கம் என்ற பாடல். பிரேமா அம்மா படிங்கம்மா. பிரேமா சம்பந்தம். பிரேமா. சிற்றம்பலம். ஊரார் உவரி சங்கம் வங்கம் கொடு வந்து காரார் ஓதும் கரைமேல் உயர்த்தும் களிக்காழி நீரார் சடையாய் நெற்றி கண்ணாய் என்றென்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே. நீரார் சடையாய் நெற்றி கண்ணாய் என்றென்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா, நன்றிம்மா. நெற்றி கண்ணுடைய பெருமானே என்று 1000 மறை அவன் திருநாமத்தை தன்னை மறந்த நிலையில் தியானம் செய்ய பிணியானது நீங்கும் என்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே என்று இந்த பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்ததாக வடிகொள் புலினி. தாமோதர ஐயா படிங்கய்யா. தாமோதர ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வடிகொள் பொழிலின் மழலை வரிவண்டி செய்ய கடிகொள் போதில் தென்றல் அணையும் கலி காழி முடிகள் சடையாய் முதல்வா என்று முயன்றேத்தி அடிகை தொழுவார்க்கில்லை அல்லலாமே. அடிகை தொழுவார்க்கில்லை அல்லல்லவலமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. நன்றிங்க, நன்றிங்க. தென்றல் அணையும் சீர்காழியில் விளங்கும் சடைமுடி உடைய நாதனே என்று கைகூப்பி தொழுபவர்களுக்கு துன்பமும் வறுமையும் இல்லை என்று அடியை தொழுவார்க்கும் இல்லை அல்லல் அவலமே என்ற இந்த பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்ததாக மணிக்கே ஏற வளம் செய். பணப்பாக்கம் பரிமளா அம்மா படிங்கம்மா. மணிக்கே ஏற வளம் செய் பவளம் வளர் முத்தம் கனைக்கும் கடலுள் ஓதம் என்று கலிக்காழி மணிக்கே ஏற வளம் செய் பவளம் வளர் முத்தம் கனைக்கும் கடலுள் ஓதம் என்று கலிக்காழி பணக்கை பகட்டூர் உரியாய் பெரியாய் என பேணி நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. பணக்கை பகட்டூர் உரியாய் பெரியாய் என பேணி
நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. யானையின் தோலை உரித்து ஓர்த்து விளங்கும் பெருமானே என பெருமைகளை முழிந்து நினைக்க வல்ல அடியவர்கள் நன்மனத்தராக விளங்குவார்கள் என்பே நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே என்ற இந்த பாடலை அறிவித்துள்ளார். அடுத்து பரிதி எங்கும் பாரி. அடுத்து செல்வம் படிக்கமா. செல்வம். பருதி இயங்கும் பாரில் சீரார் பணியாலே கருதி விண்ணோர் மன்னோர் விரும்பும் கலிகாழி சுருதி மறை நான்கான செம்மை தருவானை கருதி எழுமின் வழுவா வண்ணம் துயர் போமே. சுருதி மறை நான்கான செம்மை தருவானை கருதி எழுமின் வழுவா வண்ணம் துயர் போமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சீகாழி பதியில் 4 தேவங்களுடைய கீதமாக வீற்றிருக்கும் ஈசனை நினைத்து வணங்குபவர்களுக்கு துயர் தீரும் என்ற பதிக பாடலாக குறிப்பிட்டார். அடுத்து மந்த மருவும் புலிலி. சங்கரையா படிங்கய்யா. சங்கரையா. சங்கர் இருக்கீங்களா ஐயா? சங்கர் கேக்குதுங்களா ஐயா? சங்கர் படிங்க. திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புயலார் பூமி நாமம் ஐயா ஓதி 6வது படிக்கணுங்க ஐயா. மந்தம் மருவும். சரிங்க சரிங்க. மந்த மருவும் பொழிலில் எழிலார் மருவுண்டு கந்த மறுவரி வண்டிசைகை கலிக்காழி பந்த நீங்க அருளும் பரணே என ஏத்தி சிந்தை செய்வார் செம்மை நீங்கா திருப்பாரே. சிந்தை செய்வார் செம்மை நீங்கா திருப்பாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நம. நன்றிங்க. நன்றிங்க. உலகத்தின் பாசத்தால் ஏற்படும் கட்டினை நீங்க செய்தருளும் பரணே என்று ஏற்றி வணங்குபவர்களின் சிறப்பு எத்தன்மையிலும் நீங்காது நின்று விளங்கி புகழ் கொடுக்கும் என்றே வந்த நீங்க அருளும் பரணே என ஏற்றி சிந்தை செய்வார் செம்மை நீங்காது இருப்பாரே என்று இந்த பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்தது புயலார் பூம் நாமம். ஐயா கணபதி ஐயா படிங்க ஐயா. கணபதி ஐயா. சிற்றம்பலம். நமச்சிவாய் சிவாய். பயலர் பூமி நாமம் போரியும் புகழ்வல்லே கயலர் கண்ண பண்ணார் ஒளிசையே செய்காழியே பயல்பர் தன்னம் பக்கையாக தொழேத்தே முயல்வரும் முயல்வ தம்மே தம்மே வெம்மை கூற்றே முழுகாதே பயலர் பூமி ராமும் ஓரே புகழ்மல்க கயலர் கண்ண பண்ணர் உழைதையே கலிகழி பயல்வன்னி பக்தியாக தொழேத்தே முயல்வர்
வெம்மை கூற்ற முடுகாதே மயர்வார் தம்மேல் வெம்மை கூற்ற முடுகாதே. சிவாத்தி சிறும் நந்தியா சிவா சிவா சிவாயம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. மகளிர் பன்னீசுடன் இணைந்து பாடும் பெருமையுடைய காளிப்பதியில் வழங்கும் ஈசனை பக்தியுடன் தொழுது ஏற்றி பணிபவர்வாள் காலனுடைய வெம்மை நெருங்காது என்று இந்த பாடலில் அறிவுறுத்தியிருக்கிறார். அடுத்தது அரக்கன் முடிதோல் நெறிய. ஐயா நடராஜா படிக்கிறீங்களா? அவர் பயணத்தில் அவரால் படிக்க முடியாது. முனிசாமி ஐயா படிங்க. முனிசாமி. நன்றி ஐயா. அரக்கன் முடிதோல் நெறிய அடத்த நடியார்க்கு கடக்க இல்லாதரிசை பெருமான் கலிகாழி பறக்கும் புகழான் என்னை ஏத்தி பணிவார்மே பெருக்கும் இன்பம் துன்பமான பிணிப்போமே பறக்கும் புகழான் தன்னை ஏத்தி பணிவார்மே பெருக்கும் இன்பம் துன்பமான பிணிப்போமே. சிவாய நம. அனைத்து அடியாருக்கும் திருவடியிலோ. நன்றிங்க, நன்றிங்க. பெருமை மிகு விழாக்கள் கொண்ட சீகாழி பதியில் விளங்கும் ஈசன் அப்பெருமானை ஏற்றி பணிபவர்கள் இன்பத்தில் பெருகி திளைத்து மகிழ்வார்கள். துன்பம் தரும் பிணியானவை யாவும் நீங்க பெறுவார்கள் என்றே பெருக்கும் இன்பம் துன்பமான பிணி போமே என்று இந்த பாடலிலே அறிவுறுத்தியுள்ளார். அடுத்தது மானா உலகம். ஆண்டாளம் அப்படி. ஆண்டாளம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவ சிவா. மானாய் உலகம் கொண்ட மாலும் மலரோனும் மானாய் உலகம் கொண்ட மாலும் மலரோனும் காணா வண்ணம் எரியாய் நிமர்ந்தான் கலிகாழி காணா வண்ணம் எரியாய் நிமர்ந்தான் கலிகாழி பூனார் முளையாள் பங்கத்தானை புகழ்ந்து ஏத்தி பூனார் முளையாள் பங்கத்தானை புகழ்ந்து ஏத்தி கோணா நெஞ்சம் உடையார்க்கில்லை குற்றமே கோணா நெஞ்சம் உடையார்க்கில்லை குற்றமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. சிவசிவா. நன்றிமா, நன்றிமா. எம் பெருமானை புகழ்ந்து ஏற்றி மாறுபாடற்ற மனத்தினராய் வணங்குபவர்கள் குற்றம் இல்லாதவர்களாய் மிளிர்வார்கள் என்றே கோணா நெஞ்சம் உடையார்க்கு இல்லை குற்றமே என்ற இந்த பாடல். அடுத்து அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார். வேலர்சி அம்மா படிங்க. வேலர்சி அம்மா. சிவாய நம. அஞ்சே அல்லல் மொழிந்து திரிவார் அமநாத கஞ்சி காலை உண்பார் கரியான் கலிகாழி தஞ்சம் மாய தலைவன் தன்னை நினைவார்கள் துஞ்சல் இல்லா நல்ல உலகம் பெறுவாரே துஞ்சல் இல்லா நல்ல உலகம் பெறுவாரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சீகாழியில் இருப்பிடமாக கொண்டும் விளங்கும் ஈசனை நினைத்து போற்றுபவர்கள் இறத்தல் இல்லாத நல்ல உலகில் இருக்க பெறுவார்கள் என்ற இந்த பாடலிலே கூறுகிறார். அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார். பாடுங்க. செண்பவல்லியம் அப்படிங்க. வந்தவாசி செண்பவல்லியம். ஊழியாய பாரில் ஓங்கும் உயர் செல்வ
காழி ஈசன் கழலே பேணும் சம்பந்தன் தாழும் மனதால் உரைத்த தமிழ்கள் இவை வல்லார் வாழி நீங்கா வானோர் உலகில் மகிழ்வாரே தாழும் மனத்தால் உரைத்த தமிழ்கள் இவை வல்லார் வாழி நீங்க வானோர் உலகில் மகிழ்வாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா. ஈசனாரை பணிந்து உரைத்த இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் வாழும் சிறப்பிலிருந்து பிரியாதவர்களாகிய தேவர் உலகத்தில் மகிழ்ந்து விளங்குவார்கள் என்று இந்த பாடலிலே அறிவித்திருக்கிறார்கள். ஐயா, 5 LL பாடல் படிச்சாச்சிங்களா ஐயா? படிச்சாங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்து நாம் பயணிக்கும் தலம் திரு பாசூர். திருஞான சம்பந்தர் அருளிய 60வது பதிகம். வாசீஸ்வரர் திருக்கோயில் பாசூர், திரு பாசூர். இத்தல வரலாறு. இந்த தலம் திருவள்ளூருக்கு வடக்கில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. திருவள்ளூர் பேரம்போக்கம் நகர பேருந்திலோ காஞ்சிபுரத்திலிருந்து கடம்புத்தூர் வழியாக திருவள்ளூர் செல்லும் பேருந்திலோ பாசூர் செல்லலாம். இறைவரின் திருப்பெயர் பாசூர்நாதர். இறைவியின் திருப்பெயர் பசுபதி நாயகி. பசுமை கூட்டல் ஊர் என்று நீர் வளத்தால் நிலம் பசுமையாக விளங்குவதால் இப்பெயர் பெற்றாதல் வேண்டும். தலமரம் மூங்கில் ஆதலாலும் இறைவர் மூங்கில் அடியில் முளைத்தவர் ஆதலாலும் இப்பெயர் பெற்றனர் என்றும் கூறுவார்கள். பாசு என்றால் மூங்கில் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த பதியின் மீது 3 ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் இருவருமே பாடியுள்ளார்கள். இந்த பதியின் இடம் சுட்டு சேக்கிழார் பெருமான் அருளிய பதிய பாடல் வரிசை எண் 1012. பெரிய புராணத்திலே இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 1012. திருச்சிற்றம்பலம். திருப்பாசூரணைந்தருளி அங்கு மற்ற செலும் பதியோர் எதிர்கொள்ள சென்று புக்கு பொறுப்பறையன் மடப்பாவை இடபாகத்து புராதனர் வேயிடம் கொண்ட புனிதர் கோயில் விருப்பினுடன் வளம் கொண்டு புக்கு தாழ்ந்து வீழ்ந்தெழுந்து மேனி எல்லாம் முகிழ்ப்ப நின்றே அருள் கருணை திருவாளன் நாமம் சிந்தை இடையார் என்று இசைப்பதிகம் அருளி செய்தார். திருச்சிற்றம்பலம். அந்த திருப்பாசூர் பதியின் மீது பாடப்பட்ட பதிகம் சிந்தை இடையார் தலையின் மிசையார் என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும்போல் தென்மனத்துள்ளார் மைந்தா மணாலா என்ன மகிழ்வார் ஊர் போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே. திருச்சிற்றம்பலம். என் சிந்தையில் விளங்கி தலையின் மீது வைகி நின்று முழுமையும் ஆட்கொண்டு செம்மையான சொல் பயிலும் வாய் சொல்லாகியும் மைந்தனே மணாலனே என்று போற்றி ஏத்த மகிழ்பவராகிய ஈசன் விளங்குகின்ற ஊர் பசுமையான குறுக்கத்தியில் சோலை சூழ்ந்த பாசூர் என்னும் நகரே போலும். திருச்சிற்றம்பலம். 2வது பாடல் பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும். அடியேன் படிச்சிடுறேன். ராஜாராணி. பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆறும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார் ஊரும் அறவம் உடையார் வாழும் ஊர் போலும் வாரின் மிசையார் பாடல் ஓவா பாசூரே வாரின் மிசையார் பாடல் ஓவா பாசூரே. விளக்க சொல்லுங்கய்யா. நன்றிங்க.
ஊர் செல்லும் அரவத்தை உடையவராய் திகழும் ஊரானது இப்புவியின் மீது இசை பாடல்கள் ஓய்வின்றி இசைத்து அத மகிழும் பாசூர் போலும் என்றே பாரின் மிசையார் பாடல் ஓவா பாசூரே என்று கூறியுள்ளார். அடுத்தது கையால் தொழுது தலை சாய்த்து. கையால் தொழுது தலை சாய்ந்துள்ளம் கசிவார்கள் மெய்யார் குறையும் துயரம் தீர்க்கும் விமலனார் நெய்யாடுதல் அஞ்சு உடைய நிலவும் ஊர் போலும் பைவாய் நாகம் கோடல் நீனும் பாசூரே பைவாய் நாகம் கோடல் ஊனும் பாசூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நெய்யாடுதல் அஞ்சுடையார் எலாவும் ஊர் போலும் பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே என்று நெய் முதலான பஞ்சகாவியம் கொண்டு அபிஷேகம் கொள்ளும் அப்பெருமான் நிலவி விளங்குகின்ற ஊரானது நாகலிங்கம் கோடல் பூகள் மல்கியுள்ள பாசூர் போலும் என்று இந்த பாடலை அறிவித்துள்ளார். அடுத்தது பொங்காடு அரவும் புனலும் தடைநீர். சதானந்த ஐயா படிங்க. சிற்றம்பலம். பொங்காடரவும் புனலும் சடைமேல் பொலிவெய்த கொங்கா கொன்றை சூடி என் உள்ளம் குளிர்வித்தார் தங்காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கான் முல்லை பல்லரும் வேணும் பாசூரே தங்காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கான் முல்லை பல்லரும் வேணும் பாசூரே. நன்றிங்க, நன்றிங்க. உமாதேவியை உடனாக கொண்டு வாழும் ஈசன் திகழும் ஊர் முல்லை அரும்புகள் பெருகி ஓங்கும் பாசூர் போலும் என்றே பைங்கான் முல்லை பல்லரும் வீணும் பாசூரே என்று கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் ஆடல் புரியும். பாலசுந்தரம் லலிதா படிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ஆடல் புரியும் ஐவாய் அற ஒன்று அரை சாத்தும் சேட செல்வ சிந்தையுள் என்றும் பிரியாதார் வாடால் தலையில் பலி தேர் கையார் ஊர் போலும் வாடால் தலையில் பலி தேர் கையார் ஊர் போலும் பாடல் கோயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூரே பாடல் கோயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூரே. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாடல் தலையில் பலிதேர் கையார் ஊர் போலும் பாடல் குயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூரே என்று பிரம கபாலம் ஏந்தி பழி தேர்ந்து ஏற்கும் கையுடையவர் அவர் ஊரானது இசைபாடும் குயில்கள் விளங்குகின்ற பூஞ்சோலை திகழும் பாசூர் போலும் என்று பாடலிலே குறிக்கிறார். அடுத்து கால் நின்று அதிர. செல்வி அம்மா படி. செல்வி அம்மா. ஐயா ஐயா பாலசுந்தரம் அடியன் பாடுறேங்க. ததிர கனல் வாய் நாகம் கச்சாக தோலுண்டுடையார் விடையார் தம்மை தொழுவார்கள் மால் கொண்டோட மையல் தீர்ப்பார் ஊர் போலும் பால் வெண்மதி தோய் மாடம் சூழ்ந்த பாசூரே பால் வெண்மதி தோய் மாடம் சூழ்ந்த பாசூரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா, நன்றிங்க. இடப வாகனத்தை உடையவராயும் தொழுபவர்கள் மயக்கத்தை தீர்ப்பவராயும் ஈசன் வீற்றிருக்கும் ஊர் வெண்மதி தோயும் மாடம் சூழ்ந்த பாசூர் போலும் என்றே வாழ்வெண் மதிதோய் மாடம் சூழ்ந்த பாசூரே என்று அறிவிக்கிறார். அடுத்தது கன்னி நயலே. செல்வியம்மா இப்ப படங்குமா. சிவாய நமையா.
கண்ணின் அயலே கண்ணொன்றுடைய கழலுண்ணி என்னும் தனையும் அடியாரேத்த அருள் செய்வார். உன்னின்றொருக உவவகை தருவார் ஊர் போலும் பன்னின் மொழியார் பாட ஆவார் பாசூரே. பன்னின் மொழியார் பாடலோர்வா பாசூரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. தியானம் செய்து ஒன்றி நின்று கசிந்து உருகி நிற்பவர்களுக்கு மகிழ்ச்சி தருபவர் ஈசனார் ஆவார். அப்பெருமான் பண்ணுடன் இசைபாடும் அன்பர்கள் விளங்கும் ஊராகிய பாசூர் என்னும் பதியை தமது ஊராக கொண்டுள்ளவர் போலும் என்று இந்த பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்து தேசுகுன்றா தென்னீர் இலங்கை. உமா அம்மா படிங்கம்மா. உமா மகேஸ்வரி. தேசு குன்ற தென்னீர் இலங்கை கோமானே பூச அடர்த்து ஊர்வாள் கொடுப்பா தம்மேயே பேசி பிதற்ற பெருமை தருவார் ஊர் போலும் பாசி தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே பேசி பிதற்ற பெருமை தருவார் ஊர் போலும் பாசி தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே. நன்றிம்மா. தம்மை போற்றிய புகழ் பாடி வணங்கும் அன்பு உடையவர்களுக்கு பெருமை தருபவர் ஈசன். அவர் ஊரானது நீர் வளம் மிக்கு விளங்குதலால் உண்டாகும் பாசியின் தடமும் வயலும் சூழ்ந்த பாசூர் போலும் என்றே பாசி தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே என்று அறிவித்துள்ளார். அடுத்ததாக நகுவாய் மலர்மேல். பிரேமா அம்மா படி. பிரேமா சம்பந்தம். திருச்சிற்றம்பலம். நகுவாய் மலர்மேல் அயனு நாகத்தனையானும் புகுவார் அறியார் புறநின்று ஓரார் போற்றாவார் செகுவாய் உகுபல் தலை சேர் கையார் ஊர் போலும் பகுவாய் நாரை ஆரல் வாரும் பாசூரே செகுவாய் உகுபல் தலை சேர் கையார் ஊர் போலும் பகுவாய் நாரை ஆரல் வாரும் பாசூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. பிரம்ம கபாலம் ஏந்தி விளங்கி கையை உடையவராகிய ஈசன் நாரையானது மீன்களை கொத்தி வாரி செல்லும் நீர்வளத்தை உடைய பாசோர் போலும் என்ற இந்த பாசோர் பெருமையை கூறுகிறார். அடுத்து தூய வீல் நின்று உழல்வாள். பணப்பாக்கம் பரிமளா அம்மா படிங்கம்மா. சிவாயனம் ஐயா. சங்கர் மேல போனோம்னு கூப்பிடவே இல்லைங்க ஐயா. தூய வெயில் நின்றுழல்வார் துவர் தோயாடையார் நாவில் வெய்ய சொல்லி திரிவார் நயமில்லார் தூய வெயில் நின்று உழல்வார் துவர் தோயாடையார் நாவில் வெய்ய சொல்லி திரிவார் நயமில்லார் காவல் வேவ கனையொன்றெய்தார் ஊர் போலும் பாவை கூரவம் பயிர் பூஞ்சோலை பாசூரே காவல் வேவ கனையொன்றெய்தார் ஊர் போலும் பாவை கூரவம் பயிர் பூஞ்சோலை பாசூரே பாசூரே சோலை பாசூரே பாசூரே சோலை பாசூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றிம்மா. வெயிலில் உடலை வருத்தியும் துவராடை கொண்டும் உள்ள புற சமயத்தார்கள் கொடிய வார்த்தைகளை கூறி திரிய அன்பற்றவராயும் பகைமை கொண்டவராயும் இருந்து 3 அசுரர்களையும் கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகுமாறு கனை தொடுத்த ஈசனாரின் ஊரானது
குரவ மலர் விளங்குகின்ற சோலை திகழும் பாசூர் போலும் என்று இந்த பாடலை அறிவித்திருக்கிறார். அடுத்து இறுதி பாடல் ஞானம் உணர்வான் காலை ஞான சம்பந்தன். சங்கரையா படிங்கய்யா. சங்கரையா சங்கரையா இருக்கீங்களா? கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா? கேக்குது. பத்தாவது படங்களா? 11 ஞானம் உணர்வான். ஞானம் உணர்வான் காழி ஞான சம்பந்தன் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. கேட்கலையா? கேட்கல. ஐயா சிக்னல் நல்லா வர இடத்துல இல்லைங்கய்யா, பாதி வரல. சரி, அடுத்தது தாமோதர ஐயா படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானமுணர்வான் காழி ஞான சம்பந்தன் தேனும் வண்டு மின்னிசை பாடும் திருப்பாசூர் காணம் முறைவார் கழல் சேர் பாடல் இவை வல்லார் ஓணமிலராயும்பர் வானத்துறைவாரே ஓணமிலாரும் உம்பர் வானத்துறைவாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. நன்றிங்கய்யா. ஞானம் உணர்ந்த காலியில் மேவும் ஞான சம்பந்தர் வண்டுகள் இன்னிசை பாடும் திரு பாசூரில் வழங்கும் ஈசனை திருவடி சேரும் பாடலாக சொல்லிய இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் இம்மையில் ஊனம் ஏதும் இல்லாதவராய் விளங்கி மறுமையில் வானுலகில் நனி விளங்குவார்கள் என்றே ஊனம் இளராய் உம்பர் வானத்து உறைவாரே என்று இந்த இறுதி பாடலிலே கூறியிருக்கிறார். நன்றி. இத்துடன் இந்த 2ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவார பதிகங்களில் 2ஆம் திருமுறை முதல் பகுதி முற்று பெற்றது. நாளை திரு வெண்காட்டு பதிகத்தை தொடங்கலாம். நேரம் கருதி இந்த பொன்னூசல் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஐயா பொன்னூசல் யாராவது பாடிட்டீங்க? ராஜா ராணி அம்மா வாழ்த்து செய்தி பாடி பொன்னூசல் பாடி முடிச்ச உடனே நான் அறிவிப்பு சொல்லிடுறேன். அடியம் பாடிடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. லலிதாம்மா இப்ப பொன்னூசல் பாடுறாங்க. அதுக்கப்புறம் அறிவிப்பு கொடுத்த பிற்பாடு ராஜா ராணி அம்மா வாழ்த்து பாடிடுவாங்க. பாடுங்கம்மா. சிவாயனமா. தெங்கு உலா சோலை திரு உத்தர கோசமங்கை தங்கு உலவு சோதி தனி உருவும் வந்தருளி எங்கள் பேர பருத்திட்டு என் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றே சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிட்டம்பலம் ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கலந்து கொண்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே தொங்குவோம். நன்றி. விடைபெறும் முன்பு வாழ்த்து. ஐயா ராஜா ஐயா ராணி ஐயா வாழ்த்து பாடினீங்க. தன்னடைந்தார்க்கு பாடிடலாம் ஐயா. அம்மா ராஜா ராணி அம்மா பாடிடுவாங்கம்மா. அவங்க வாழ்த்து பாடும்போது அது வரிசையில பாடிடுவாங்க. சிவாயனமா. ஐயா பாடுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஓர் குறைவிலை கண்ணில் நல்லதரும் கருமல வளநக பெண்ணின் நல்லாரோடும்
பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிகள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்து உறையும் காவலனை முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் புன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலை அதுவே சிலையாக திரிபுரம் 3 எரி செய்த இளைநுண்வேல் தடங்கையான் ஏந்திழையால் ஒரு கூற்றன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீர் உலகில் பெறலாமே. வான்மிகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோல் முரசு அரசெய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க. வான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விலகுக உலகமெல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி எல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிழா நிர்மலவேணியன் அழகில் சோரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீக தன்புரை வேந்தன் ஓங்க ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா நன்றிங்கம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனல் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே நாம் இதுவரை பாராயணம் செய்து வந்தோம் 12 திருமுறைகளை. மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதியே துவங்குவோம். நன்றி. கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளை மீண்டும் மனமொழிமையால் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிவாய நம. வணக்கம். நன்றி.